Hello Nanba, this is Karthik. Welcome to krmotovlogs. நம்ம சேனல்ல நீங்க travel videos, bike related videos, அப்புறம் informative videos எல்லாமே பார்க்கலாம். ஸோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இன்ஸ்டாகிராம் போய் ஃபாலோ பண்ணுங்க நண்பா. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இல்லைனா நேம் வந்து கீழே வரும். ஓகே நண்பா, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நம்ம பைக்கு நம்ம JAWA42க்கு நான் வந்து தேர்ட் சர்வீஸ் வந்து நான் இப்போ வந்து முடிச்சிருக்கேன். அதை எங்கே பண்ணேன், தேர்ட் சர்வீஸில் என்ன மாற்றிருக்காங்க, எவ்வளோ காஸ்ட் ஆயிருக்கு, தேர்ட் சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் பைக் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் பற்றி நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே நண்பா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து எங்கே நான் பைக்கை சர்வீஸ் பண்ணேன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். சென்னை வீடியோ பார்த்தவங்க நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். சென்னை வீடியோ பார்க்காதவங்க போய் வந்து சென்னை வீடியோ செக் பண்ணி பாருங்கள். நான் சென்னையில் உள்ள ராஜ்கமல் மோட்டார்ஸ் அங்கே தான் நான் வந்து என்னோடய பைக்கில் தேர்ட் சர்வீஸ் நான் வந்து முடிச்சிருக்கேன். இப்போ தேர்ட் சர்வீஸில் அவங்க என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட்டு வந்து என்கிட்ட இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் சர்வீஸில் இவங்க என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இன்ஜின் ஆயில் வந்து மாற்றிருக்காங்க, செயின் க்ளீன் பண்ணி செயின் லூப் வந்து பண்ணியிருக்காங்க, ஆயில் ஃபில்ட்ரு அசம்பிளி வந்து மாற்றிருக்காங்க, அதுக்கப்புறம் ஆயில் சீல் வாஷர் 2 வாஷர் வந்து போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரே செக் பண்ணிடுறேன். குவான்டிட்டி 1, ஆமாம், ஆயில் சீல் வாஷர் வந்து 1 வாஷர் வந்து போட்டிருக்காங்க. நம்ம பைக்கில் ஏதாவது இல்லாமல் இருந்திருக்கும். அப்புறம் போல்ட் ட்ரெயின் மேக்னெட்டிக்னு ஒன்று போட்டிருக்காங்க, அதுவும் ஒன்று தான் மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து நம்ம பைக்கை வந்து கோட்டம் பார்க்க சொல்லியிருந்தேன், அதாவது வீல் டியூனிங் வந்து பார்க்க சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் ஆயிலோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 901 ரூபா வந்து இந்த இன்ஜின் ஆயிலோட காஸ்ட் வருது. வீல் டியூனிங் பண்ணதுக்கு வந்து 600 வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஆயில் ஃபில்ட்ரு அசம்பிளி அதுக்கு வந்து 120 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வாஷர் சொன்னிருந்தேன்ல, ஆயில் சீல் வாஷர், அது வந்து எவ்வளோப்பா, அது வந்து 2 ரூபா 7 பைசா அதை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான் நண்பா, வேறு எதுவும் வந்து இல்லை. கன்சியூமபிள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக வந்து 189 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து தேர்ட் சர்வீஸோட அந்த ஒரு இதிலே வந்துடும். டோட்டலாக எனக்கு தேர்ட் சர்வீஸ்க்கு வந்து தேர்ட் சர்வீஸுக்கு நார்மலாக எவ்வளோ வாங்குவாங்க பார்த்தீங்கன்னா 2076 ரூபா. ஆனால் நமக்கு சார்ஜ் ஆகிருக்குது வந்து 3300 ரூபா சார்ஜ் ஆகிருக்கு. அது எதனால் அப்படின்னா, இப்போ வந்து புதுசாக அப்டேட்டட் கிளச்சு வந்து நம்ம ஜாவாக்கு வந்து ஒன்று வந்து வந்துருந்துச்சு. அதை நான் பார்த்தேன், சரி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, அதை நம்ம வந்து அப்படியே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அந்த அப்டேட்டட் கிளச்சு நான் வந்து போட்டிருக்கேன். அந்த கிளச்சு கேபிள் அசம்பிளி வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 278 ரூபா, அதாவது 280 ரூபா வந்து அந்த கிளச்சு கேபிள் அசம்பிளி வந்துச்சு. சரி ஓகே, மாற்றிடலாம், மாற்றி எப்படி இருக்குன்னு பார்க்கணும், சேஞ்ச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் அப்படின்ட்டு நான் வந்து அந்த கிளச்சு அசம்பிளி நான் வந்து போட்டுட்டேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் நான் வந்து நம்ம வண்டிக்கு நான் வந்து பண்ணியிருக்கேன். அது வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது கிடையாது, அடுத்த வீடியோஸில் நான் வந்து சொல்கிறேன். அவ்வளோதான் வந்து இது தேர்ட் சர்வீஸ்க்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 2080 ரூபா சார்ஜ் ஆகிருக்கு. நான் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டேன். இதில் நமக்கு வந்து தேர்ட் சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் அப்படின்றனால நமக்கு லேபர் சார்ஜ் வந்து இதில் வந்து நமக்கு வந்து சேராது. இப்போ நீங்கள் தேர்ட் சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் தேர்ட் சர்வீஸ்லாம் முடிஞ்சிருச்சு, ஃப்ரீ சர்வீஸ்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு 700 to 1000 லேபர் சார்ஜ் நீங்கள் தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த ஃப்ரீ சர்வீஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லேபர் சார்ஜ் வந்து இவ்வளோ வரும்னு நான் வந்து நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பைக்கில் வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்துக்கிட்டு இருந்துச்சு. தேர்ட் சர்வீஸ் முடிஞ்சாச்சு, பைக் இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத நான் வந்து கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம பைக்கில் வந்து ஒரு மாதிரி சவுண்டு வந்து கேட்டுக்கிட்டே இருந்துச்சு, டென்ஷனல் சவுண்டு வந்து கேட்டுக்கிட்டே இருந்துச்சு, ரொம்ப பட்டன்னு அடிச்சுக்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சவுண்டும் ஒன்று கேட்டுக்கிட்டே இருந்துச்சு, டைமிங் செயின் சவுண்டு வந்து ஒன்று வந்து கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. சென்னை வந்து போயிட்டே இருந்தேன், போகிற வழியிலே பாதியிலே வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா டென்ஷனர் வந்து புட்டுக்குச்சு. எங்கன்னா திண்டிவனம் தாண்டுறேன், டென்ஷனர் வந்து புட்டுக்குச்சு. நான் அந்த ஃபெயிலியரான டென்ஷனரோட திண்டிவனம்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 or 150 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன். திண்டிவனம் வந்து ஒரு 150 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். சென்னையில் ராஜகமல் நான் வந்து அந்த ஷோரூம் போன இடம் வந்து அவ்வளோ தூரம் நான் வந்து அந்த ஃபெயிலியரான டென்ஷனரோட நான் வந்து ஓடிட்டு போனேன். எனக்கு ஃபெயிலியர் ஆனேன்னு ஏற்கனவே இந்த மாதிரி ஆச்சு. அங்கேருந்து நம்ம வந்து மதுரை போனோம். மதுரை வந்து இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தான் ஓட்டி போயிட்டோம். ஆனால் 150 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லி எனக்கு சுத்தமாக வந்து தெரில. திண்டிவனம்ல கரெக்டாக ஒரு டீ பிரேக் முடிச்சுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து ஒரு டென்ஷனர் ஃபெயிலியர் சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ போச்சடா, இன்னும் 150 கிலோமீட்டர் இருக்கடா, என்னடா பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. கால் பண்ணேன், ஜாவா சர்வீஸ் அவங்களுக்கு கால் பண்ணேன், கால் எதுவும் எடுக்கலை. சரி ஓகே, நம்ம போயிடலாம், எப்படியாவது நம்ம வந்து ஸ்லோவாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த 150 கிலோமீட்ரு 40-50 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே நான் வந்து ஓட்டியிருக்கேன். அப்போ பார்த்துக்கோங்க எப்படி நான் வந்து ஓட்டியிருப்பேன் அப்படின்னு. 40-50 கிலோமீட்டரு 150 கிலோமீட்டர் நான் வந்து ஓட்டியிருக்கேன், 40-50 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே நான் வந்து ஓட்டியிருக்கேன். அப்பா, நான் இதுவரையும் ஓட்டினதுலேயே ஒஸ்ட்டு ரைடு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து அதாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு 40-50 150 கிலோமீட்டர் ஓட்டினா என்ன ஆகும் பார்த்துக்கோங்க. அப்புறம் எப்படியோ நம்ம பைக்கை கொண்டு போய் வந்து விட்டுட்டு பைக்கை வந்து ஓகே ப்ரோ, இந்த மாதிரி நான் வந்து சாட்டர்டே விட்டேன்னு நினைக்கிறேன் ப்ரோ, இந்த மாதிரி மண்டேயில் டியூஸ்டே இந்த மாதிரி தரேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் எனக்கு எப்போன்னு சொல்லி கரெக்டாக நான் இல்லை, நான் நடந்தது மட்டும் சொல்லிடுறேன்.
அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு ஈவினிங் போல் கால் வந்துச்சு, ப்ரோ இந்த மாதிரி ஆஃப்டர்நூனுக்கு மேலே நீங்கள் வந்து பைக்கை வந்து எடுத்துக்கலாம், பைக் நல்லா ரெடி ஆகிடுச்சு ப்ரோ அப்படின்ட்டு எனக்கு சொல்லிட்டாங்க. நானும் போயிட்டு சரி ஓகே பைக்கை பார்த்துடலாம் அப்படின்ட்டு நானும் கிளம்பி போயிட்டேன், பைக் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போய் பார்த்தா திரும்ப அந்த டிக்குன்னு அந்த டைமிங் செயினோட சவுண்டு வந்து எனக்கு ஒரு மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. பைக்கை ஓட்டி பார்த்துட்டு வந்தேன், அதுக்கப்புறம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ப்ரோ திரும்ப சவுண்டு கேட்குது ப்ரோ அப்படின்னு. ஐயோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்ட்டு. இல்லை ப்ரோ டென்ஷனர் சேஞ்ச் பண்ணி பார்த்தோம் அந்த சவுண்டு இல்லை, ஆனால் ரோவராக ரஷ் பண்ணும்போது தான் அந்த சவுண்டு வந்து வருது, இது கண்டிப்பாக டைமிங் செயின் தான் ப்ரோ ப்ராப்ளம், டைமிங் செயினை வந்து மாற்றியே ஆகணும் ப்ரோ அப்படின்ட்டாங்க. சரி ஓகே ப்ரோ நான் இன்னும் ஒரு நாள் கூட வெயிட் பண்ணுறேன், நீ எனக்கு பொறுமையாக வந்து டைமிங் செயினை வந்து எனக்கு மாற்றி கொடுங்க, நான் நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் டைமிங் செயினை ஒரு நாளில் மாற்றிடுவாங்க அவங்க, ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே மாற்றிடுவாங்க அது, நீங்கள் பொறுமையாக பாருங்கள் ப்ரோ, நான் வந்து நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் கடைசியில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா டைமிங் செயின் ஸ்டாக் இல்லை. 20 பீஸ் ஆர்டர் போட்டாங்களாம், ஆனால் இன்னும் அவங்க கைக்கு வந்து வரலை. சரி வேறு எங்கேயோ உள்ள ஷோரூமில் நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி நீங்கள் போடுங்க ப்ரோ அப்படின்னு. ப்ரோ இப்போ தான் ப்ரோ இன்னொரு ஷோரூம்லேருந்து வாங்கி வேறு ஒருத்தர் வண்டி ஒரு வாரமாக நிற்கிது, அவர் வண்டிக்கு போட்டேன் ப்ரோ, அவங்ககிட்டே 2 பீஸ் தான் இருந்துச்சு, அதில் ஒன்று நம்ம கொடுத்துட்டாங்க, ஒன்று அவங்க வச்சுருக்காங்க ப்ரோ, இதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை ப்ரோ அப்படின்ட்டாங்க. ஐயோ என்ன ப்ரோ பண்ணுறது, நீங்கள் வேணால் போயிட்டு திரும்ப வாங்க ப்ரோ அப்படின்னா. ப்ரோ நான் இங்கேருந்து திரும்ப இதுக்காலாம் வர முடியாது ப்ரோ அப்படின்னேன். அப்போ மதுரை போய்ட்டு இங்கே வந்து பார்த்துக்கோங்க ப்ரோ அப்படின்னா. இல்லை ப்ரோ இங்கேருந்து எனக்கு இவ்வளோ தூரம் போகிறதே இது ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப சிக்கலாகிடும், நீங்கள் எதாவது ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து அவங்கள்ட்ட கேட்டேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து சென்னையில் இப்போ ஏதோ ஒரு புதுசாக ஷோரூம் வந்து ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணியிருக்காங்களாம், அவங்கள்ட்ட கேட்டாங்க. அவங்ககிட்ட வந்து ஒரு பீஸ் ஸ்டாக் வந்திருக்கும் போல். டைமிங் செயின் மட்டும் போகல, டைமிங் பேடு செயின் பேடு ரெண்டுமே வந்து போயிருந்துச்சு. அது ரெண்டுமே நமக்கு வந்து புதுசு வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க. டென்ஷனரும் வந்து புதுசு போட்டிருக்கோம், நம்ம வண்டிக்கு இப்போ வந்து டென்ஷனர் புதுசு வந்து போட்டிருக்கோம். இந்த டென்ஷனர் டைமிங் செயினோட பேடு இது எல்லாத்துக்குமே வந்து காஸ்ட் எதுவும் சார்ஜ் பண்ணல, ஏன்னா இதெல்லாம் பைக்கில் மேனுஃபேக்சரிங் ப்ராப்ளமாக இருந்தனால நமக்கு வாரண்டிலே வந்து இதெல்லாமே வந்து கிளைம் ஆயிடுச்சு. இப்போ பைக் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது, தரமாக இருக்குது. அந்த கிளச்சு வந்து முன்னே இருந்ததோட ரொம்ப அந்த ஆக்ஷன் வந்து கிளச்சோட ஆக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் ஓட்டுறதுக்கும் வந்து நல்லா இருக்குது. முன்னே இருந்த அளவுக்கு ரொம்ப ப்ராப்ளம் கிடையாது, ஆனால் லைட்டாக அந்த ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் முன்னே இருந்த அளவுக்கு அவ்வளோ பெரிய பெயின் வந்து இப்போ வந்து கிடையாது. மற்றபடி ஒன்றும் இல்லை, பைக் நல்லா இருக்குது. தேர்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் என்ன மைலேஜ் கொடுத்துருக்கோம் அப்படின்றதை நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை செக் பண்ணி பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். தேர்ட் சர்வீஸோட காஸ்ட் வந்து 2076 ரூபா, இதுதான் தேர்ட் சர்வீஸோட ஜென்ரலான காஸ்ட்டு. இது போக உங்கள் பைக்கில் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் பண்ணிப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க ப்ரோ அங்கே எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, இங்கே எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஜென்ரலாக உள்ள சார்ஜ் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும், சரிங்களா. அதுக்கப்புறம் உங்கள் பைக்கில் வேறு ஏதாவது அவங்க சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் வரதான் செய்யும், அதை நம்ம கட்டி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகேவா நண்பா, அவ்வளோதான். அடுத்த வீடியோ வந்து என்ன வீடியோன்றது அடுத்த வீடியோலேயே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே நண்பா, அது முக்கியமான ஒரு பெரிய விஷயம் வந்து நம்ம வண்டிக்கு ஒன்று சேஞ்ச் பண்ணியிருக்கேன், அது எனக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு, அதை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதையே நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணலாம், அதை ஏன் தனியாக ஒரு வீடியோவை பண்ணுறேன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் லென்த்தாக போயிடும், அதை தனியாக ஒரு வீடியோவில் நான் வந்து போட்டு அதை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்னு. ஏன்னா நம்ம அதை பண்ணிட்டோம்னு எல்லாருமே அதை பண்ணிடக்கூடாது, அதுக்காக நான் அந்த வீடியோ தனியாகவே நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகே நண்பா, see you in the next வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக சேனல் வந்து இப்படியே இந்த ஒரு ஸ்டேஜ்லேயே இருக்குது, நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், ஒன்றும் முடியல, இன்னும் முட்டி மோதிக்கிட்டு தான் இருக்கேன். உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை, சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன் கரெக்டாக ஒரு நாள் விட்டு வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தேன், இந்த கொஞ்ச நாளாக போட முடியல, வீட்டில் நிறையா ப்ராப்ளம்ஸ், அப்புறம் கொஞ்சம் ஃபேமிலியில் வந்து ஹெல்த் இஷ்யூலாம் கொஞ்சம் சரியில்லை. சாரி நண்பா, நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே நண்பா, see you in the next video, love you all, take care நண்பா, பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.